ரோஹிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இவங்க மூஞ்ச சும்மா கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் ஏற்றுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுவும் இவங்களை பார்த்தாலே போதும் இரிட்டேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா இது உன்னோட பொதுநலம், ஆனால் அதை வந்து அவங்க சுயநலமாக பயன்படுத்திக்கிறாங்க. மீனா நீ இப்படியெல்லாம் பண்ணாத, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ லோன் பார்க்கறதுக்காக ஆள் வந்திருக்காங்க. அவங்க வந்து வீட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுறாங்க, என்னென்ன வீட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டோட வேல்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஆபீஸ் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இது வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வந்து வேல்யூ இருக்குது, மொத்தம் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு வருது, அதில் பாதி ஒரு 2 கோடி ரூபாய் எங்களால் கொடுக்க முடியும், லோன் வந்து நாங்கள் 2 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்த மனோஜ்க்கு வந்து, ஏன்னா அவருக்கு வந்து 2 கோடியே 70 லட்ச ரூபா தேவை, 30 லட்ச ரூபா தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அது போக 2 கோடியே 70 லட்ச ரூபா தேவை அப்படின்றதுனால இந்த பணம் அவருக்கு பத்தாது. அதனால் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட கொடுக்க முடியுமா, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு 1.5 கோடி தான் பண்ண முடியும், நாங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்றதுனால தான் நாங்கள் 2 கோடி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம், ஸோ அதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அதுக்கு மேலே வெளியே கூட அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடை வாங்கணும் அப்படின்னா 2 கோடி 70 லட்ச ரூபா தேவை, தன்கிட்ட இருக்கிறதோ 2 கோடி ரூபா லோன், அது போக அங்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா, இன்னும் 70 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. சரி மனோஜ் யோசிக்கிறாரு, என்னடா அது இந்த வீட்டுக்கு வந்து நமக்கு 2 கோடி 70 லட்ச ரூபா தேவை, 2 கோடி தான் கிடைக்குது, ஆனால் 70 லட்ச ரூபா இருக்குது, என்ன ரோஹிணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி நல்ல முடிவாக எடுக்க போறாங்க. நெவர் கேவலமான ஏதாவது ஒரு முடிவு, எப்படிடா இந்த குடும்பத்தை அழிக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தான் எடுக்க போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டை வித்துருவோம், அதாவது இப்போ இருக்கிறாங்க இல்லையா பழைய வீடு, அந்த வீட்டை வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் தெரியும் கிடைக்கும், ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த வீடை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் மண்டையில் ஒரு ஐடியாவை உதைக்குது. உடனே இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டில் உள்ள போய் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. அப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுகிறாரு, அப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி முத்து மீனா அப்புறம் சுருதி ரவி இவங்க எல்லாரையும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே 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 அதெல்லாம் முடியாதுடா, எல்லாரும் இங்கே இருப்பாங்க, ஏன்னா எல்லாரும் நம்ம குடும்பம், அது என்ன நீ மட்டும் தனியாக பேசுறது, ஸோ அப்போது ஏதோ ஒரு விஷயம் பேச போகிறார் அப்படின்றது முத்துவுக்கு தெரியுது. அதுவும் இந்த குடும்பத்துக்கு எதிராக பேச போகிறாரு அப்படின்றது முத்துவுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து போங்க நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து உஷாராக இருந்திருக்கணும், ஓகே ஏதோ தப்பு பண்ண போகிறான், ஏதோ ஒரு விஷயம் பேச போறான் அப்படின்னு சொல்லி அவங்களே நல்லா உஷாராயிருப்பாங்க. ஸோ அதே தாங்க இவர் என்ன விஷயங்கள் பண்ண போறாரு அப்படின்றத அவங்க வந்து உஷாராயிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே அப்படின்றதுனால. ஸோ எல்லாரும் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. மனோஜ் வந்து பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காரு, என்னடா பேசலாம் எப்படா பேசலாம், ஏன்னா இவங்களை வந்து தன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வெயிட்டாக பேசினா மட்டும்தான் உண்டு, இல்லை அப்படின்னா அது சிக்கலில் போய் முடிஞ்சிடும் அப்படின்றது மனோஜுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, சொல்லுப்பா என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜ் வந்து தயங்கி தயங்கி சொல்கிறாரு, அதாவதுப்பா என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வீடு வாங்குறதுக்கு 2 கோடியே 70 லட்ச ரூபா தேவை, என்கிட்ட இருக்கிற பணமும் 2 கோடி ரூபா தான் இருக்குது, ப்ளஸ் நான் ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், அது போக எனக்கு தேவையான அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபா தேவை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உத்து கவனிக்கிறாங்க, இவன் என்னடா சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சாரு பாருங்க மனோஜ் ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம வீடு இருக்கு இல்லையா அந்த வீடை விற்றுருவோம், விற்றுட்டு அதுலேருந்து வர அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலைக்கு வந்தது செம்ம கோவம். ஏன்னா அண்ணாமலை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனோஜ் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனோஜ் வந்து இவ்வளோ கேவலமாக யோசிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும் மனோஜ் இப்படி தான் கேவலமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார், கேவலமாக ஒரு விஷயம் யோசிப்பார் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்போ அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது, நீ வந்து சொல்கிறது உன்னோட சுயநலத்துக்காக நீ சொல்கிற, பட் இது வந்து ஏற்றுக்கவே முடியாது, ஏன்னா இப்போ நம்ம அந்த வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டில் வந்து அந்த வீடை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசி காலத்தில் அந்த வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், இந்த வீட்டில் எனக்கு மட்டும் பங்கு கிடையாது, விஜயாவுக்கும் பங்கு இருக்குது, ஏன்னா விஜயாவோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் இந்த வீடை வித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விஜயா பேர்லையும் சரி என் பேர்லையும் சரி 2 பேர் பேர்லையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த வீட்டில் உனக்கு மட்டும் உரிமை அப்படின்னு கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் உரிமை இருக்குது, 3 பேருக்கும் உரிமை இருக்குது அப்படின்றப்ப நீ ஒருத்த மட்டும் உன்னோட சுயநலத்துக்காக நீ விற்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் வந்து லாஜிக்காக பேசுகிறாராம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா நான் வந்து எனக்காக மட்டும் நான் விற்க சொல்லலை, நான் வந்து அந்த காசை வச்சு நான் இந்த வீடை வாங்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிடட்டும், இப்போ அந்த அமௌண்ட் வந்து ரவி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கட்டும், நம்ம முத்து வந்து
2 கார் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிக்கட்டும், ஸோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டு போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம அண்ணாமலை. ஆனால் முத்துக்கு செம்ம கோவம் வருது, அவனை போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நம்மன்னு இருக்குது. இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் பேசுறது தப்பு அப்படின்ற விஷயம் கூட அவனுக்கு புரியாமல் இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் வந்து என்ன நோக்கத்தில் பேசுவான், இவன் மனசுக்குள்ளே என்ன வஞ்சகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு. டே நீ சுயநலமாக யோசிக்கிற, அந்த வீடை எக்காரணத்தை கொண்டு விற்கவே முடியாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது, நீ எப்படி வந்து இப்படி யோசிக்க போச்சு, ஸோ நீ கொஞ்சம் கூட நினைக்காத, அந்த வீடை விற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது அப்பா பேரில் இருக்கிற வீடு, கடைசி காலத்தில் நம்ம அப்பா அங்கே தான் இருக்கணும், அது போக நம்ம எல்லாரும் அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இதை மனோஜால ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் வேணா அந்த வீட்டில் இருங்க, நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு வந்து எவ்வளோ கிளைண்ட் வருவாங்க, இந்த வீட்டுக்கு நான் எப்படி அவங்களை கூப்பிட்டு இங்கே வச்சு நான் ஒரு ட்ரீட் பண்ணுறது, ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி இந்த வீட்டில் வச்சு கொடுப்பேன், ஸோ இதெல்லாம் என்ன வேலை முடியவே முடியாது, எனக்கு இந்த வீடை வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து போய் சப்புன்னு அரைக்கிறதுக்காக போயிட்டாரு. பட் அந்த நேரம் அடிக்க முடியல, ஏன்னா குடும்பமே இருக்குது அப்படின்றதுனால தடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவரை கண்டிப்பாக அடிச்சிருக்கணும். ரவியும் அதே விஷயம் தான் சொல்கிறாரு, டே நீ அதை எப்படிரா உன்னோட சுயநலத்துக்காக நீ எப்படி இந்த வீடை விற்கலாம் அப்படின்னு சொல்ல போச்சு அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஸோ ரவி கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா ரவி வந்து கரெக்டாக பேசுகிறாரு. ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டே இங்கே பாரு, அதில் வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, உனக்காக இப்போ பணம் தேவை அப்படின்றதுக்காக நீ அந்த வீடை விற்றே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து வந்து செம்ம கோவம் வந்துடுது. முத்து அடிக்கிறதுக்காக பாயிறாரு, அவரை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, டே இது சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. மனோஜ் வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. மனோஜ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு நான் இந்த வீடை வாங்கணும் அப்படின்னா எனக்கு அந்த வீடை விற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஸோ இதை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது தப்பு, உன்னோட வீடை நீ வாங்கணும் அப்படின்னா நீ உன்னோட காசில் வாங்கு, நீ உழைச்சி வாங்கு, நீ சம்பாரிச்சு வாங்கு, ஸோ அது உன்னோட விருப்பம். அதை விட்டுப்புட்டு நீ வந்து வீட்டை விற்று தான் இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ விஜயா என்ன பண்ணுவாங்க, அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் என் கூட வந்துடட்டும், நீங்கள் எங்கிட்டாவது தெருவுக்கு போங்க, ஏன்னா முத்து மீனா இவங்க 2 பேரும் என் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்றதுல மனோஜ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. ரவி சுருதியை கூட காசுக்காக கூட வச்சுக்கிடுவாரே தவிர, ஆனால் முத்து மீனாவை எக்காரணத்தை கொண்டும் கூட வச்சுக்கிறதுல அவர் வந்து ஒரு பிடிவாதமாக தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதாங்க அவரோட எண்ணம். இதுதான் ரோஹிணி மண்டைக்குள்ளே வந்து உதிச்ச ஐடியா. ரோஹிணி மண்டைக்குள்ளேயா இருக்கட்டும், நம்ம மனோஜ் மண்டைக்குள்ளேயா இருக்கட்டும், இப்படி ஒரு அழகான ஒரு ஐடியா உதிச்சிருக்குது. அப்போது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்து புதுசாக ஒரு பிட்டை தூக்கி போடுறாரு. முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரிப்பா எல்லாமே ஓகே, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ வந்து ரோமையான்னு யார் பேரை வச்சிருக்க, ஃபஸ்ட்டு வந்து ரோஹிணி பேரை வச்சிருக்க, 2வது ஓம் பேரை வச்சிருக்க, 3வது உங்கள் அம்மா பேரை வச்சிருக்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னா பார்லரோட அம்மாவோட அப்பா கிட்ட நீ பணம் கேளு, ஏன்னா அவருக்கு வந்து 3 கோடி அப்படின்ற விஷயம் சாதாரண விஷயம். அவர் வந்து மலேசியாவில் தானே இருக்காரு, ஜெயிலுக்குள்ளே இல்லை, அவரோட சொத்து அன்லாக்கில் தானே இருக்குது, நீ அவர்கிட்ட கேளு, அவர் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு வந்து ஒரு ஐடியா பிறந்துருச்சு. ஆனால் ரோஹிணிக்கு விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரோஹிணி வந்து இந்த கணக்கு வந்து நம்மக்கிட்டே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முத்து அதை நேக்கா பார்த்தீங்கன்னா ரோஹிணி பக்கம் தட்டி விட ரோஹிணி வந்து என்னடா பண்ணுறது, ஏன்னா ரோஹிணி வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு பேங்குக்கு இன்னொரு பேங்கில் கேட்டிருந்துருக்கலாம், அல்லது எவ்வளவோ பேங்க் இருக்குது, ஸோ ஒரு பேங்க்கை விட்டால் இன்னொரு பேங்க்கில் கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரே பேங்க்கில் கேட்டுட்டு அவங்க 2 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது, லாஜிக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அப்படியே எல்லாரும் ரோஹிணியோட மூஞ்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹிணிக்கு பயம் வந்துருச்சு. இப்போ ரோஹிணிக்கிட்ட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஃபோன் பண்ணுமா, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ அமௌண்ட் கேளு, நீ அமௌண்ட் கேட்டால் உங்கள் அப்பா கண்டிப்பாக தருவார், உடனே வாங்கிடலாம், எதுக்கு லோனெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க, எதுக்கு லோன் எடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் அவதிப்படணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் அவர் ஹெல்ப் பண்ண போகிறாரு, ஸோ அதை விட்டு போட்டு எதுக்காக நம்ம லோன் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் தேவையே கிடையாது, ஸோ உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு உட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து இந்த பிரச்சனை ஏன் தலையில் விடியும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாது, உடனே வித்யாவுக்கு தான் கால் பண்ணுவாங்க. வித்யாவுக்கு கால் பண்ணி சீனை போடுறாங்க, அங்கிள் நீங்கள் எங்கே அங்கிள் இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்புறமேலாம் நல்லா விசாரிச்சுட்டு இந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பணம் கேட்கறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது யார் ஆப்போசிட்டில் இருக்கிறது, வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வித்யாவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடி எங்கேயோ மாட்டிக்கிட்டியா, அவசமாக சிக்கிக்கிட்டியா, இப்போ என்ன உங்கள் அங்கிள் மாதிரி பேசணுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்ககிட்ட பேசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதான், மாமா வெளியூரில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. வெளியூரில் இருந்தால் என்ன, அவங்க வரும்போது அவங்ககிட்ட பணம் வாங்கி இந்த வீடை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல
ரோஹிணிக்கு பயம் வந்து விட்டது. இதுக்கப்புறம் ரோஹிணி தப்பிக்கிட்டதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பமே கலையுது. ரவி அண்ட் சுருதி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் முத்துவை பற்றி நான் என்னமோ நினச்சேன். ஸோ முத்து இவ்வளோ நல்லவராக இருக்காரு, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் உங்கள் அண்ணன் தான் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல, அப்போ ரவி சொல்கிறாரு, அவன் ஏன் வந்து இவனை தூக்கி போட்டு அடித்தான் அப்படின்றது இப்போ தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ரவி இப்போ தான் எனக்கு புரியுது. ஆரம்பத்தில் நான் முத்துவை தப்பாக தான் புரிஞ்சிருந்தேன். பட் இப்போ அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஓகே அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்கார் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ரவி அப்படின்ற மாதிரி சுருதியும் நம்ம ரவி பக்கம் நிற்கிறாங்க. அதாவது நம்ம முத்து பக்கம் நிற்கிறாங்க. முத்து இதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணார், அவர் ஏன் இதுக்காக இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க பொறுத்த வரைக்கும் சுருதி அண்ட் மனோஜ் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன விஷயங்கள் வேணால் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அடுத்து எப்படி அந்த குடும்பத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியுது, ஸோ இது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனை இதோட முடியலைங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து பேசுகிறாங்க. மீனா வந்து இதெல்லாம் சரிப்பட்டே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் இருந்துக்கிட்டு இவா எதுக்கு பேசுகிறா, இவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, டே அவள் வந்து அண்ணாமலையோட மருமகடா, அவள் பேசுவா, யார் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற, இங்கே இருக்கிற எல்லாரும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது, நீ யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. மனோஜ்க்கு வந்து பயம் வருது. என்னடா அது, உங்களுக்கு எல்லாருக்கும் பொறாம, நான் வீடு வாங்குறது உங்க யாருக்குமே பிடிக்கல, உங்க எல்லாருக்குமே பொறாம அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல, எங்களுக்காடா பொறாம, டேய் நீ வீடு வாங்குடா, நீ நல்லா வரு, கார் வாங்க, வீடு வாங்க, எல்லாம் வாங்கு, நாங்கள் வேண்டான்னு சொல்லல, ஏன் வந்து இந்த காசில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எங்களுக்கு வந்து இப்போ சொத்து தேவை கிடையாதுப்பா, நாங்கள் பிரிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுப்பா, உனக்கு தேவை அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு இப்போ சம்பாரிச்சு நீ இந்த விஷயத்தை பண்ணு, உன்னை யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, உன்னை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீ இப்போ இந்த விஷயங்கள் அதாவது குடும்பத்தை உடச்சிட்டு தான் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பத்தியா, அதை தான் நாங்கள் சொல்கிறோம், எந்த வகையிலுமே ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க பங்குக்கு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அப்போ ரோகிணி வந்து மனோஜ் வந்து அவங்க அப்பா கிட்ட தானே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி, அதாவது நியாயமாக பேச வர்றாங்களாமா. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவருக்கும் அவர் அப்பா தான், அண்ணாமலைக்கும் மனோஜுக்கும் இருந்து கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும், அதே மாதிரி முத்துவுக்கும் அண்ணாமலை அப்பா தான், ஸோ அவரும் கேட்க தான் செய்வார், உங்கள் கணவருக்கு வந்து எது சரின்படுதோ அதை அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வந்து வேணால் ஏற்றுக்கிடலாம், பட் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்து இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். மனோஜால் எப்படிலாம் பஞ்சாயத்து இழுக்க முடியுமோ அப்படிலாம் இப்போ வரைக்கும் பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு விதமான இது ஒரு புது பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். மனோஜ் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற சேட்டைகளுக்கு அளவே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது. அவர் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத யாருமே வந்து குறை சொல்லலை. ஆனால் அவர் வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அதை வந்து அவர்கிட்ட, ஏன்னா அவருக்கு வந்து எப்படி எடுத்துக்குவார் அப்படின்னா, அவருக்கு 70 லட்ச ரூபா தேவை அப்படின்னா அந்த 70 லட்ச ரூபாய் எடுத்துட்டு அது போக மிச்ச அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் அவர் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ உடனே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தாங்கப்பா 70 லட்ச ரூபா இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கொடுக்க மாட்டார். மனோஜ் வந்து அதுலேயும் வந்து எப்படி வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாரு. அதில் அவங்க வீடை விற்றா 1 கோடி ரூபா வருது அப்படின்னா சமமாக பிரித்தா ஒரு ஆளுக்கு 30 லட்ச ரூபா தான் தேரும். அதையும் போக மனோஜ்க்கு வந்து 40 லட்ச ரூபா தேவைப்படும். ஸோ அப்போ அதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த வகையிலையும் மனோஜ் சொல்கிற விஷயங்கள் யாராலையும் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம், அதுதான் இங்கே பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன, ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க எபிசோடில். அண்ட் அதுக்கப்புறம் ஜீவா ஜீவா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, உண்மையை சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் தெரியாது, மனோஜ் வந்து அந்த 27 லட்ச ரூபாய் அப்போ அவரே வாங்கிட்டாரு. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மனோஜ் வந்து 27 லட்ச ரூபாய் ஏற்கனவே ஏமாந்துருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. மனோஜ் வந்து அந்த 27 லட்ச ரூபாய் எப்போ வாங்கிட்டாரு, அந்த விஷயம் வீட்டுக்குன்னு யாரும் தெரியாது. மனோஜ் வந்து ஒரு பிராடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு ஜீவா கிட்ட வாங்கின அமௌண்ட்டை வந்து ரோஹிணியோட அப்பா வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டினார்னா ரோஹிணியும் கூட சேர்ந்து தான் மாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஜீவா தான் உருவாக்கி தரணும். ஜீவா வந்து எல்லா உண்மையும் சொல்லணும். உங்கள் அண்ணன் தான் என்கிட்ட வந்து காசு வாங்கினா, அவன் தான் என்னை ஏமாற்றி காசை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா உண்மையும் ஜீவா வந்து நம்ம முத்துக்கிட்ட சொன்னால் போதும், அதோட நம்ம மனோஜோட ஆட்டம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோஜ் வந்து எந்த தைரியத்தில் இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு முடிவு வரணும், ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அது நம்ம முத்து கையில் தான் இருக்குது. முத்து இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவு என்ன, ஜீவா வந்து உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கதை நல்லா போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோட கருத்து அப்படின்னு சொல்லலாம். சரி,
இப்போ மனோஜ் வந்து ஏமாற போகிற விஷயத்துக்கு வருவோம். மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 2 கோடி ரூபாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்துடுவார். வந்து தம்பி யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாரு. யார் நீங்களா? டே நாங்கள் எங்கள் வீடுரா, எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களை யாரான்னு கேட்குறேன், நீ யாரா முதல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்பாரு. எப்பா இந்த வீடு என்னோடதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஆரம்பத்தில் அவர் பொறுமையாக தான் பேசுகிறாரு. எப்பா இது என்னோட வீடு அப்படின்ற மாதிரி அவர் பொறுமையாக பேச, மனோஜ் இருந்துக்கிட்ட எங்க நாங்கள் கஷ்டப்பட்டு 30 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் வீடை வாங்கியிருக்கோம், நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக உங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் கேட்க, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, யாருக்கடா வீடு வாங்கினா உனக்கு யாரா வீடு கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, என்னங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி இது உங்கள் வீடு கிடையாது, இது எங்களோட வீடு, எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உங்கள் டாக்குமெண்ட்ஸை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. அப்போது சொல்கிறாரு, எப்பா இது டூப்ளிகேட்ப்பா, இதை நம்பி தான் நீங்கள் ஏமாத்துட்டீங்களா, யார் உங்கள்கிட்ட இந்த வீடை விற்றுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் வந்து அவர் ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறாரு. இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவரை ரொம்ப கோவப்படுத்துறாரு நம்ம மனோஜ். எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களே காலி பண்ண சொல்கிறியா, நீ யார் முதல்ல அதை சொல்லு அப்படின்ற மாதிரி அவரே கேட்க ஆரம்பிக்க, அவருக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துடுது. சரி இவங்கிட்ட வந்து இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடியாட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டாரு. தம்பி இவனை என்னன்னு கேளுங்க, இவன் வந்து நம்ம வீட்டை அவங்க வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடிக்க பிரித்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகும். யாருக்கிட்டேயோ பணம் கொடுத்து நீங்கள் வசமாக ஏமாந்துக்கிட்டு உரிமையாளரோட வீட்டை வந்து உங்கள் வீடுன்னு சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா மனோஜை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து விசாரிக்க மாட்டார், எங்கிட்டாவது போய் காசை போட்டு அதை வந்து இளிச்சவாய்த்தனமாக ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கிற எல்லாரையும் இது ஏன் வீடு, இது ஏன் வீடு, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம மனோஜ் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் பண்ணுறாரு நம்ம மனோஜ். இது வந்து ஏன் வீடு, இதை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எல்லாரும் காலி பண்ணுங்க, இது ஏன் வீடு, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க, மனோஜ் இது உங்கள் வீடு கிடையாது மனோஜ் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. மனோஜ் கேட்குற மாதிரி தெரியல. மனோஜ் இதுக்கப்புறம் அசிங்கப்பட்டு தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை இவன் வந்து தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சாந்தமாக பொறுமையாக, இல்லைப்பா இது எங்கள் வீடுப்பா அப்படின்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதையுமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இல்லை இது ஏன் வீடு, நீங்கள் என்ன சொல்கிறது, இது என் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்னையே சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பொறுமை இழந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக அது வந்து பெரிய சண்டையாயிரும். யார் வீட்டுக்கு வந்து யாரை வந்து நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்துலையும் நம்ம மனோஜ் ஏமாந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். மனோஜ் இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படின்றத விட ஏமாறுறவன் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஏமாறுவார், டிசைனாக ஏமாறுவார், ரகரகமாக ஏமாறுவார் நம்ம மனோஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அதே தான் இந்த விஷயத்துலையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. மனோஜ் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. மனோஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அடிமுட்டால் அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு கிறுக்கன்றதை விட அவருக்கு வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிட அப்படின்னு சொல்லி தெரியலை. இது வந்து ஒரு ஜீவனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு கேவலமான விஷயங்களை பண்ணுறதுல நம்ம மனோஜ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது நம்ம மனோஜ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ மனோஜ் இதுக்கப்புறம் கொஞ்சமாவது மாறினார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் அசிங்கப்படணும். வீட்டில் உள்ளவங்களை மதிக்காமல், தெருவில் உள்ளவங்களை மதிக்காமல் யாரையுமே மதிக்காமல் இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா கேவலமாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோகிணியோட பிளான் தான். ரோகிணி என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, வீடை பிரித்து தனியாக கூட்டு போயிட்டா யார் நம்மளை என்ன கேட்பா, யார் நம்மளை இதுக்கப்புறம் என்ன கேட்க மாட்டாங்க, மீனாமுத்து அதுக்கப்புறம் நம்ம வழியிலே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடை வந்து பிரிச்சுட்டு போனால் ரொம்பவே சந்தோஷம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், குசி. ஏன் அப்படின்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிரச்சனை வராது. முத்து மீனா இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை வரும். ஏன்னா முத்து மீனா வந்து இவங்களை பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும், கிருஷ்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. சுருதி ரவி அப்படி செய்ய போகிறது கிடையாது. ஸோ இவங்க 2 பேருக்கு யார் பிரச்சனை அப்படின்னா நம்ம முத்து மீனா, இவங்க 2 பேர் தான் நம்ம ரோகிணிக்கு பிரச்சனை. ஸோ அதனால அவங்கள ஒழிச்சுக்கிட்டுறதுக்காக இந்த வீடை விற்கணும் அப்படின்னா கூட அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பிரச்சனையை முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஸோ என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம பண்ணிக்கிறணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பார்க்கலாம். ஆனால் அவங்க நினைக்கிறது இதுக்கப்புறம் நடக்காது. இது முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கும், ஆனால் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை அவங்க புரிஞ்சுக்கிடாத வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க என்ன நினச்சாலும் பிரச்சனைகள் அப்படின்றதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகிற பிரச்சனைகள் தான். இதுக்கு
இதுக்கப்புறமும் அது வரப்போகிற பிரச்சனை தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன தான் பிளான் போட்டாலும், அதாவது ரோஹிணி என்ன தான் புதுசாக திட்டத்தை வந்து இறக்குனாலும் அவங்க நினைக்கிற விஷயம் மட்டும் எப்பயுமே நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கில் இருக்கார் மனோஜ் பேசுகிற விஷயங்கள். ஏன்னா மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக முழுக்க ஒரு சுயநலம், தனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும், தான் நல்லா இருக்கணும், தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க ஒரு சுயநலத்திலேயே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அவர் முழுக்க அவரோட சுயநலம் தான் இந்த இடத்துல தெரிஞ்சது. மீனாவே கோவப்பட்டு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா மீனா வந்து அதிகமாக எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற மீனாவே கோவப்பட்டு நீங்கள் பேசுறது நீங்கள் செய்கிறது எதுவுமே சரி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கோவம் வந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். அவ்வளோ தூரத்துக்கு அவங்களே இரிட்டேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களும் டென்ஷன் ஆகி வாய் விட்டு பேசி நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்ற விஷயத்த அவங்களே எடுத்து சொல்கிற அளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம மீனாவே இவ்வளோ தூரத்துக்கு வந்து இறங்கி பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாது, மாமா ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், கடைசி வரை சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம மீனாவோட ஆசையாக இருக்குது. மாமா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக, அதாவது நம்ம அண்ணாமலை ஆசைப்பட்டார் அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க. இந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம மீனா உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் சொந்த பையன் நம்ம மனோஜ்க்கு வந்து அந்த அக்கறை கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் அவர் தெளிவாக இருக்காரே தவிர அதை தாண்டி அவருக்கு வந்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட கிடையாது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா நான் வந்து வீட்டை விற்கிறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விற்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க பாருங்களேன். ஸோ விஜயாவும் இந்த விஷயத்தில் மனோஜ் பக்கம் நிற்கலை. ஏன்னா விஜயாவுக்கும் தெரியுது மனோஜ் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனோஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தவிர அம்மா கஷ்டப்படுவாங்க, தன்னோட அப்பா கஷ்டப்படுவார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தேவை, ஸோ எனக்கு நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரே தவிர தன்னோட அப்பாவுக்காக தன்னோட அம்மாவுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவோம் பேசுவோம் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனோஜ் புரிஞ்சுக்கிறணும். மனோஜ் இப்படியே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் அவருக்கு நிலைக்காது, இந்த குடும்பம் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அவர் இந்த குடும்பத்தை என்ன தூக்கி எறிகிறது, இந்த குடும்பம் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல ரோஹிணி கூட சேர்ந்து ரெண்டு பேரும் நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கூடிய சீக்கிரமே அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ எது எப்படிவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூடிய சீக்கிரமே நம்ம ரோஹிணியை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளியே வரப்போகுது. ரோஹிணி மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோஹிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.